இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலேயே மனிதர்களுக்கு அதிக சிக்கல்களை தருவது அவருடைய வாய் தான். அது ரெண்டு விதமான சிக்கல்களை இந்த வாய் ஏற்படுத்துது. ஒன்று, கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு என்று மற்றவர்களெல்லாம் பொதுவாக சொல்லுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எதையும் கண்டதை கடியதை பேசாத அப்படின்னு சொல்லி அதிகமாக பேசி துன்பத்தை வரவழைச்சிக்கிறது ஒன்று. எதை பற்றியாவது ஒரு தேவையில்லாத கமெண்ட்டு, ஒரு எதிர்மறை குறிப்பை சொல்லிவிட்டு அப்புறம் அதுக்காக வருத்தப்படுறது, அதனுடைய பலாபலன்களை அடைகிறது. இது ஒரு வகையில் இந்த ஐம்பொறிகள் ஒன்றான இந்த வாய் சொல்ல நமக்கு கொடுக்குற துன்பம். இன்னொன்று இந்த வாய் என்னென்னா, தேவையில்லாத விஷயங்களை நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த வாயைத்தான் பயன்படுத்துகிறோம். அதுதான் நமக்கு அந்த பொருள் நமக்கு உடம்புக்கு ஒவ்வாதது என்று தெரிந்தாலும் கூட அந்த நேரத்தில் அந்த மனம் சபலப்பட்டு அந்த உணவின் மீது அந்த விருப்பம் வாயில் ஊறக்கூடிய அந்த எச்சில்னால் அது அந்த உணவின் மீது ஒரு ஈடுபாட்டை இந்த வாய் தோற்றுவிக்கிறது. இந்த எவ்வளவு இனிய ஒரு பொருளாக இருந்தாலும், எவ்வளவு கசப்பான ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும், இந்த நாக்கு அதனுடைய சுவை நரம்புகளில் இருந்து தான் அது இனிப்பு கசப்பு என்பது மூளைக்கு செல்லுகிறது. மூளை இதை உணர்கிறது. நாக்கு பகுதியை தாண்டி தொண்டைக்குள்ளே அந்த உணவுப் பொருள் இறங்கின பிறகு அது கசப்பாக இருந்தான்னா, இனிப்பாக இருந்தான்னா, காரமாக இருந்தான்னா, சப்புன்னு இருந்தான்னா, தோற்பாக இருந்தான்னா, புளிப்பாக இருந்தான்னா, எல்லாம் ஒன்று தான். இங்கே இந்த தொண்டையில் சுவை தெரியாது, இந்த நாக்கில் சுவை தெரியும். இந்த நாக்கை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த வாய் அந்த சுவையை நம்முடைய மூளைக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் பல நேரங்களில் மிகப்பெரிய சாதனைகள்லாம் செஞ்சுருவாங்க, மனசை அடக்கிடுவாங்க, ரொம்ப தவம் இருப்பாங்க, வழிபாடு செய்வாங்க, இப்போ எழுத்தில் படிப்பில் பேச்சில் பல சாதனைகள் செய்வாங்க, நடிப்பு துறையில் சாதனைகள் செய்வாங்க. ஆனால் இந்த வேட்கையை ஆசையை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் இந்த சாதனைகளெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு சாதனையாகும். வள்ளுவர் திருக்குறளில் மருந்துன்னு ஒரு அதிகாரம் போடுறார். எல்லாரும் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் இது. மருந்துன்னு ஒரு அதிகாரம் போட்டால் அதில் சுக்கை பற்றி, மிளகை பற்றி, திப்பிலியை பற்றி, அது மாதிரி ஏதாவது மருந்தை பற்றி மஞ்சள் பொடியை பற்றி, இஞ்சியை பற்றி, அதை பற்றி ஏதாவது எழுதுவார்னு பார்த்தா அதை பற்றி ஒரு வரி கூட இல்லை. இதில் அவர் சொல்கிறது முழுவதும் உணவை பற்றியே சொல்கிறார், சாப்பிட்றத பற்றி தான் சொல்கிறார். அப்போ சாப்பிட்றது ஒழுங்காக சாப்பிட்டோம்னா அதுதான் மருந்து அப்படின்னு. அப்போ உணவே மருந்து. இன்னொன்று மருந்தே உணவு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, மருந்தை நம்ம எப்படி குறைவாக எடுக்கணும்னு விரும்புகிறோமோ அந்த மாதிரி உணவையும் நம்ம குறைச்சி எடுத்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு கருத்து அதில் இருக்குது. மருந்தே உணவு, அப்புறம் உணவே மருந்து. அந்த உணவு நமக்கு நல்லது செய்யக்கூடிய உணவாக பார்த்து. அப்போ இதில் முழுவதிலையும் அவர் அந்த 10 குறட்பாக்கள்லேயும் உணவை பற்றி தான் சொல்கிறார், மருந்தை பற்றி வள்ளுவர் இதில். ஆனால் அதிகாரத்துக்கு பேர் மருந்து. இதில் 10 குறட்பாக்கள் இருக்குது. 10 குறட்பாக்களும் 10 மணிகள் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதில் ஒரு குறட்பா எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு குறட்பா. நேற்று ஒரு உறவினுடைய வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க எவ்வளவோ என்கிட்ட வற்புறுத்தி பார்த்தாங்க. இன்றைக்கி வீட்டில் ஒரு விசேஷம், அதனால் அந்த கேசரி பண்ணியிருக்கேன், வீட்டில் பண்ண கேசரி, இதில் சாயப்பொடியெல்லாம் போடலை, வெள்ளையாக தான் இருக்கும், கொஞ்சம் சாப்பிடுங்கன்னாங்க. நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன் வேண்டாம்னு சொன்னேன்னா, கேசரியில் 2 விதமான தேவையற்ற விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அது போட்டால் தான் அது சுவையாக இருக்கும். ஒன்று இனிப்பு, அது நமக்கு அந்த இனிப்பு இப்போ இனிமேல் தேவையில்லை. நம்ம எவ்வளோ இனிப்பு சாப்பிடணுமோ அவ்வளவுக்கு மேலேயே நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம் வாழ்க்கையில். இனி திரும்பவும் அந்த இனிப்பை உள்ளே தள்ளி அது உள்ளே போய் ரத்தத்தில் சேர்ந்து இது எதுக்கு இந்த தொந்தரவெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த விட்டுட்டேன், அதை சாப்பிடவில்லைன்ட்டு. 2வது பொருள், அதில் சுவை கூட்டுவதற்காக சேர்க்கப்படுகிற நெய். பல பேர் நான் சாப்பிட்றத பார்ப்பேன். மதுரையில் சில கடைகளில் போனீங்கன்னா வெளியே அரச இலையில் வச்சு கொஞ்சம் அல்வா, சுட சுட அல்வாவும் கொஞ்சம் மிக்சரை வச்சு கொடுப்பாங்க. அந்த அல்வாவை அவங்க அதை வாயில் வச்சு, அந்த இனிப்புக்காக தான் நீங்கள் சாப்பிட்றீங்க, அப்போ அந்த வாயில் வச்சு அதை கொஞ்சம் ருசிச்சு சாப்பிட மாட்டாங்க. இந்த தபால் பெட்டியில் காரில் போடுற போஸ்ட்டு பெட்டியில் போடுற மாதிரி அந்த அல்வா நாக்கில் வச்சு நாக்கிலேருந்து படக்குன்னு அது உள்ளே இறங்கிடும்.
அப்படி சாப்பிடக்கூடாது. அதை வந்து நாக்கில் வச்சு அந்த அல்வாவுடைய சுவையை நல்லா அனுபவித்து நல்லா விரும்பி அதை வந்து சாப்பிடணும். அப்போ தான் அந்த அல்வாவுக்கும் அப்போ தான் மதிப்பு, நம்ம சாப்பிட்றவங்களுக்கும் அப்போ தான் நமக்கு ஒரு மன நிறைவு ஏற்படும். இப்போ அப்போ என்னன்னா, ஒரு உணவுப் பொருளை வந்து அதை நம்ம வாயில் போட்ட உடனே அப்படியே அதை முழுங்கிடக்கூடாது. சில பேர் இட்லி சாப்பிடுவாங்க. அந்த ஹோட்டலில் போய் பார்க்கும்போது பார்த்தா, அந்த இட்லியை பிச்சு சட்னி சாம்பாரில் தொட்டு அப்படியே உள்நாக்கில் வச்சு உள்ளே தள்ளிடுவாங்க. என்ன அநியாயம் பண்ணுறாங்கன்னு நான் நினைப்பேன். நல்லா நாக்கில் வச்சு அந்த இட்லியை ரசித்து சாப்பிட வேண்டியது தானே. அவன் முதல் நாளே அதை ஊற போட்டு, அதை மாவாட்டி, அதை புளிக்க வச்சு, அதை பக்குவமாக ஆக்கி, அதை பிறகு அதை இட்லியாக ஊற்றி, அதை அழகான இதில் எடுத்து கொண்டாந்து வச்சு, அதுக்கு சட்னி சாம்பாரெல்லாம் வச்சு எல்லாம் வைக்கிறாங்கன்னா, ரசித்து சாப்பிட்டா தான் அந்த சமையலை செஞ்சவனுக்கு மதிப்பு. இவன் வந்து இட்லியை வாயில் வச்சு அப்படி கடக்குன்னு உள்ளே முழுங்கிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு சாப்பிட்றதுல அவ்வளோ வேகம் வந்துடும். நமக்கு வந்து அந்த ரசனை வந்து ரொம்ப குறைவு. நான் இப்போ சொன்ன பிறகு நீங்கள் பல பேர் பாருங்கள், அவங்கெல்லாம் பெரும்பாலும் அப்படியே முழுங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, மாறுபாடு இல்லாத உண்டி அப்படின்னு சொல்கிறார். இந்த உணவு வந்து இப்போ நமக்கு வந்து இனிப்பும் இதுவும் உள்ள இது அல்லது அசைவ உணவுகள், பொரித்த உணவுகள், எது இதோ அதுதான் இப்போ உடம்புக்கு தீமை செய்யக்கூடியதாகவும் இருக்கும். எது நாக்குக்கு சுவை உடையதாக இருக்கும் அது உடம்புக்குள்ளே போய் தீமை செய்கிறதா இருக்கும். நல்ல பொரித்த இதை சாயந்தரம் நேரத்தில் சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து படுத்தோம்னா குறிப்பிட்ட இளம் வயதினருக்கு அது தொந்தரவு இல்லை. அதை பற்றி இந்த இடத்துல அதை பற்றி பேச்சு இல்லை. வயது முதிர்ந்தவர்களுக்கு அந்த நேரத்தில் இந்த நாக்கை கட்டுப்படுத்த முடியாமல் சாப்பிட்டுட்டு வந்து நைட்டு படுத்துக்கிட்டு தூக்கம் வராமல் அது நெஞ்சிலிருந்து ஏப்பமாக வந்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் உடனே அதுக்கு எந்திரிச்சு மருந்தை தேடிக்கிட்டு இருக்கோம். அப்போ எதுக்கு அதை சாப்பிடணும், எதுக்கு அப்புறம் மருந்தை நம்ம தேடணும், அது ரெண்டுமே வேண்டியதில்லைங்கிறேன் நான். இப்போ வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு எது ஒத்துக்கொள்ளாது என்கின்ற நிலை இருக்கிறதோ அந்த உணவை நீ அருந்தாமல் இருப்பது நல்லதுங்கிறார். என்ன அது, மாறுபாடு இல்லாத உண்டின்னு ஒன்று சொல்கிறார். அதுக்கு இங்கிலீஷில் சொல்கிறாங்க, மாறுபாடு இல்லாத உண்டி என்றால் நான் அலர்ஜிக் ஃபுட்டு. உங்களுக்கு வந்து புரோட்டீன் அதிகமாக உள்ள ஒரு உணவை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று உங்களுக்கு ஒரு உடல்நிலை இருக்குமானால் நீங்கள் அவற்றை தவிர்ப்பது அதுதான் நல்லது. இப்போ மாறுபாடு இல்லாத உண்டி. அடுத்து சொல்கிறார் பாருங்கள், மறுத்து உண்ணின் அப்படின்றார். இந்த மறுத்து உண்ணின்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. வாசவ மாணிக்கனார் என்ன சொல்கிறார் உரை எழுதுகிற போது, அளவாக உண்டால்னு சொல்கிறார். அந்த மறுத்துங்கிற சொல்லுக்கு அளவாக சாப்பிட்டால் அப்படின்னா அது ஒரு நல்ல பொருள் தான். அது மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு எந்த விதமான தீமையும் ஏற்படாது என்பது வள்ளுவர் வாக்கு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த திருக்குறளுக்கு பரிமேலழகருடைய உரை இருக்குது, ரொம்ப பிரமாதமான உரை. அந்த உரைக்கு குறிப்புரை எழுதி பதிப்பித்த முதுபெரும் பேராசிரியர் சாரங்கபாணி அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார். என்ன கருத்துன்னா, இந்த மாறுபாடு இல்லாததுன்னா என்ன மாறுபாடு இல்லாதது அப்படின்னா, அவர் வந்து ஒன்று அந்த நாம் சாப்பிடுகிற உணவும் நம்முடைய உடம்பும் மாறுபாடு இல்லாமல் இருக்கணும், ஒத்து போகிறதா இருக்கணும். நமக்கு ஏற்கனவே ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் நம்ம உப்பு உள்ள உணவை தவிர்க்கணும், கொழுப்பு சத்து அதிகமுள்ள உணவை தவிர்க்கணும். அது ஒன்று. அப்போ உடம்புக்கும் உணவுக்கும் மாறுபாடு வராமல் இருக்குது. அந்த உணவையும் அது சாப்பிட்ற நேரமும் மாறுபடாமல் இருக்கும். இப்போ இரவு நேரத்தில் கீரை வகைகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னென்ன இதுன்னா, அது காலையில் ஏதாவது பெரிய தொந்தரவு உண்டாக்கிடும் அப்படின்னு. அப்போ அந்த உணவும் அது சாப்பிடப்படுகிற நேரமும் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மாறுபாடு வரக்கூடாது. அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது, உணவுப் பொருள்களுக்குள்ளேயே மாறுபாடுகள் இருக்கும். ஒரு உணவை சாப்பிட்டுட்டு அதுக்கு ஒவ்வாத இன்னொரு உணவையும் சாப்பிட்டோம்னா அது தீமை விளைவிக்கும். ஏன்னா இந்த உணவெல்லாம் உள்ளே போய் விளையாட்டு நடத்துகிற களம் எது அப்படின்னா நம்முடைய இறப்பை, வயிறு, அதுதான். அப்போ அந்த வயிற்றுக்கு எது ஏற்றுக்கொள்ளுமோ, வயிற்றுக்கு உள்ளே போய் எது போராட்டம் கலகம்லாம் பண்ணாமல் இருக்குமோ அந்த உணவை தான் நம்ம சாப்பிடணும். அப்போ இந்த குறட்பாவை எழுதின வள்ளுவருக்கு நம்ம வாழ்நாள் முழுவதும் அவருடைய பாதங்களில் தலையை வச்சு கும்பிட வேண்டாமா? நம்ம மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். இதில் மறுத்து உண்ணிங்கிறதுக்கு நான் என்ன விளக்கம் சொல்லுவேன் அப்படின்னா, அதாவது நம்ம இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு நமக்கு தோணும் போதே அந்த எண்ணத்தை மறுத்துடணும். அது இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு வற்புறுத்தும் போது அதை மறுத்து கொஞ்சமாக சாப்பிட்டால், அது வாசவ மாணிக்கனார் வந்து கொஞ்சமாக அப்படிங்கிறத அளவோடு உண்டாள் என்று சொல்கிறார்.
ரெண்டாவது இன்னொரு பொருள் மருத்துவ உண்ணின்னு கேட்டோன்னா, இங்கே வாயில் வச்ச அந்த உணவு வந்து அதை கொஞ்சம் 2, 3 முறை அதை அசை போட்ட உடனே அது உள்ளே தானே போகும். அதுக்கு பதிலாக உள்ளே போக விடாமல் அதை வாயிலேயே கொஞ்சம் நிறுத்துறது, மறுத்து நிற்பாட்டி, மறித்து நிறுத்தி அதை மீண்டும் மீண்டும் மென்று தின்பது அப்படின்னு. நீங்கள் அதிகமாக மெல்லும்போது அந்த உணவு வந்து வாயிலேயே ஒரு 50% அது டைஜஷன் ஆகிடும். ஸோ ஜீரணமாவதற்கு உதவியாக அது மாறிவிடுகிறது. எனவே அதை மருத்து உண்ணின் என்று அப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஒரு டெக்ஸ்ட், இது ஒரு பணுவல். இந்த பணுவலுக்கு நம்ம என்னென்ன விதமான ஒரு வாசகனுக்கு அந்த உரிமை இருக்குது என்பது இந்த வாசகர் எதிர்வினை கோட்பாட்டில் சொல்லப்படுகிற ஒரு கருத்து. அந்த பணுவல் மீது நாம் ஆற்றுகிற ஒரு எதிர்வினை. இப்போ மாறுபாடு இல்லாத உண்டி மருத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு என்று படம். இப்போ வந்து பத்திரிகைகளில், தொலைக்காட்சி செய்திகள் அடிக்கடி பார்க்குறது, அவர் இங்கே போய் அதை சாப்பிட்டாரு, வந்து படுத்தார், காலையில் எந்திரிக்கலைன்றாங்க. ஏன்னா அது ஏற்கனவே கெட்டுப்போனதாக இருக்குது. நியாயமான விஷயங்கள் வந்து இப்போது கொஞ்சம் பார்ப்பதற்கு அரிதாக இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நாம் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நமக்கு வேறு யாரும் வந்து உதவி ஒத்தாசையெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ அதனால் என்னென்னா, முதல்ல வாயை கட்டுப்படுத்துறது. அப்போ 2 பொருள், வாயை அதிகமாக பேசாமல் கட்டுப்படுத்துறது, அதிகமாக சாப்பிடாமல் கட்டுப்படுத்துறது. காலையில் சாப்பிடுகிற உணவு வந்து நமக்கு நண்பர்களுக்கு கொஞ்சம் முன்னதாக அது செரிமானமாகி பசி எடுக்கிற கட்டம் வர்றபோது மதிய சாப்பாடு சாப்பிடணும். அந்த மாதிரி உணவை சாப்பிடுவது என்பது மிக முக்கியமான ஒரு கருத்து என்பது வள்ளுவருடைய கூற்று. அதனால் இதுக்கு நாம் வந்து திருவள்ளுவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்.